Hi guys, I'm Shize of Psycho Unit, Rocker Boy, Kambat Rapper. You guys are now watching my Tamil channel. Peace. Basically, நான் இண்டஸ்ட்ரியில் கால் எடுத்து வச்ச வருஷம் வந்து 2006. என்னோடய மொதல் ப்ராஜெக்ட் வந்து சூரசம்ஹாரம்னு ஒரு கம்பாலேஷன் ஆல்பம். அதில் வந்து பைகாசி மாசுன்னு ஒரு பாட்டு பாடிடுவேன். நானும் ஸ்டைலும் பண்ணுவேன். டாக்டர் போனோட கம்போசிஷன். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லுவாங்க, பயணம் ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் உங்கள் முன்னாடி ஈஸியாக பேசிகிட்டு இருக்கேன். ஆர்டிஸ்ட் அப்புறம் அந்த வார்த்தையை சொன்ன நிறைய பேர் நினச்சிட்டாங்க கிளாமு கூலாக இருக்கும், அவங்க வந்து ஆர்டிஸ்ட்லாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் அந்த ஆர்டிஸ்ட்ன்ற வார்த்தைக்கு பின்னால், இவ்வளோ கிளாமுக்கு பின்னால் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது. அப்படியா இன் 2006 முதல் சொன்ன மாதிரி ஆரம்பிக்கும் போது நிறைய கஷ்டம், நிறையா இன்னல்கள்லாம் கடந்து வந்ததுக்கப்புறம் கால் எடுத்து வைக்கும் போத அந்த ஆர்டிஸ்ட் ஆகிட்டுமே அந்த இது இல்லை, இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுமோ ஒன்று சாதிச்சிருக்குமே அப்படின்னு ஒரு விஷயம் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட் இப்படி தான் இருக்கணும், அந்த கிளைமு அந்த வெறி எனக்கு இல்லை. ஒரே ஒரு விஷயம் தான், சாதிக்கணும். ஏன்னா நான் சூஸ் பண்ண பார்த்து மியூசிக். ஸோ மியூசிக்கை நான் சூஸ் பண்ணனால அதில் சாதிக்கணும்னு நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மற்றபடி கிளைமு ஃபேம் இதனால் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. என்ன அட்வான்டேஜ் என்னென்னா புரிஞ்சுக்கிங்க, டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அஃப்கோர்ஸ் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சான்சஸ் குறவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கோச்சிக்குவாங்க, ஃபோன் எடுத்தால் எடுக்க மாட்டான், ஆனால் ரெக்கார்டிங்கில் இருக்கும். ஓகேயா, ஃபோன் எடுத்தால் கோச்சிக்க மாட்டான், ஆர்டிஸ்ட் ஆகிட்டான், வேறு மறந்துட்டான் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. தீபான ஒரு குரூப்பில் இருந்தேன், நானும் ஸ்டைலும் பண்ணுவேன். ஸோ அப்போ என்னோடய பேர் வந்து ஸ்டேஜ் நேம் வந்து என்னோடய சொந்த பேர் நான் மெயின்டைன் பண்ணேன், சிவன்ராஜ் அப்படின்னு. ஸோ அதுக்கும் இப்போ நான் சைக்கிள் யூனிட்டில் இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஒன்று என்னோடய பேர், இன்னொன்று ரேப்பிங் ஸ்டைல் நல்லா இருக்குது இல்லை அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நான் எனக்குள்ளே செஞ்ச மாற்றம் என்னென்னா பைலாங்குவல், இங்கிலீஷ், தமிழ், மல்லே அதெல்லாம் மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது, நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, சைக்கோ யூனிட் ஆரம்பிக்கும் போது அதில் 3 பேர் தான் இருந்தாங்க, ரபிட் மேக், டேடி ஷேக் அண்ட் கப். இன்றைக்கி சைக்கோ யூனிட்டில் வந்து மொத்தம் 11 பேர் இருக்கும், இன்க்ளூடிங் அவர் மேனேஜர்ஸ், அவர் டிசைனர்ஸ், அவர் ஃபோட்டோகிராஃபர்ஸ், அவர் க்ரூ மெம்பர் எல்லாமே சேர்த்து ஒரு 11 பேர் கிட்ட ஆஃபிஷியல் க்ரூ இருக்கும். இதுக்கு எல்லாமே இந்த ஒரு விஷயம், இந்த இவ்வளோ பெரிய குரூப்பை உருவாக்குறது வந்து இந்த 3 பேர் தான். ஸோ அதில் நான் ஒரு ஆளாக இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து சைக்கோ யூனிட் ஒரு லேபிள் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது நாங்கள் இருந்தேன், எப்படி ஆரம்பித்தாங்க, எப்படி உள்ளே வந்தாங்க இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு நான் பார்த்துருந்தேன். ஸோ இந்த குரூப்பில் ஒரு ஆளாக இன்றைக்கி நான் இருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே ஈகோ பிரச்சனை கிடையாது. ஸோ நீ தான் சரி, நான் தான் தப்பு, நான் தான் ரைட்டு அப்படின்ல. நீ தப்புனா 10 பேர் நீ தப்புன்னு சொன்னால் நீ தப்பு, 10 பேர் ரைட் சொன்னால் தப்பு. ஸோ அதில் ஒரு ஆள் தப்பு இருந்தாலும் சரி, நல்லது இருந்தாலும் சரி, எல்லாருமே ஓகே ப்ரோ இதுதான் செய்யலாம், இப்போ இதுதான் டிசைட் பண்ணுறோம், இப்போ இது செய்வோம், உங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு ஓகே. அதில் ஒரு ஆள் இல்லைன்னு சொன்னால் கூட ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நமக்குள்ளே ஈகோ பிரச்சனை இல்லை. அதை தவிர்த்து ஒவ்வொரு விஷயமும் அவுட் ஆஃப் த பாக்ஸாக திங்க் பண்ணுற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது இப்படி செஞ்சால் இப்படி ஒர்க் பண்ணும், இது இப்படி செஞ்சால் இப்படி ஒர்க் பண்ணும், மெக்கானிசம், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அதெல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. I'm proud to be in Psyche.
இதில் நான் சைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் வந்து ரேபிட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் தைப்பூசம் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதில் வந்து நான் 3 பாட்டு பாடியிருப்பேன். வந்து என்னோடய கன்சிடர் கம்பத் ரேப்போட ஃபர்ஸ்ட் சிங்கர்னு சொல்லலாம், கெத்தோ டிஸ்கோ. அதுக்கப்புறம் சிண்ட்ரெல்லா, டேடி ஷேக்கோட ஆல்பத்துலேருந்து ஒரு சிண்ட்ரெல்லா ஒரு சாங். அதுக்கப்புறம் சக்ராவோட ஆல்பமில் ஒரு சாங் பண்ணியிருப்பேன். ஸோ அங்கேருந்து க்ரோ பண்ணது தான் கம்பத் ரேப். ஸோ ஏன் கம்பத் ரேப்பு அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட இதை கேட்டிருக்காங்க. சிம்பிளான ஒரு விஷயம், நான் கம்பத்துலேருந்து வந்திருக்கேன், கம்பத்துலேருந்து வந்து நீ என்ன சாதிக்க போகிற அப்படின்னு என்ன நிறைய பேர் கேட்டாங்க. நான் அங்கேருந்து வரும்போது என்ன நிறைய பேர் கேட்டாங்க, இங்கே வந்ததுக்கப்புறமும் நிறைய பேர் என்ன கேட்டாங்க. ஸோ என் கம்பத்துலேருந்து வந்தால் ஒன்றும் செய்ய முடியாதா அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம்லாம் உருவாடுச்சு. ஸோ இதை வந்து என்னோடய சைக்யூனி மெம்பர்ஸை சொன்னேன், ஒய் நாட் அப்போ அதே டைட்டிலில் வச்சுக்குவோன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இந்த போன வருஷம் ஆரம்பத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஆல்பமில் மொத்தம் 11 பாட்டு இருக்குது. அதில் ஒரு பாட்டு வந்து சென்னையில் இருந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஹரிச்சரன் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டேடி ஷேக் பண்ணியிருக்காங்க, ரபீட் பண்ணியிருக்காங்க, கிரைம் மினிஸ்டர், விகட கவி, கேண்டிமேன், ரப்பர் பேண்ட் இன்னொரு புது ஆர்டிஸ்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், சைக்கிள் ஃபீமேல் ரப் அவங்களும் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து ஸ்டைலோ ஃபீச்சர் பண்ணியிருக்காரு, எம்சி சாய்ஸ், ஷோபனா நாயர், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆல்பம்க்கு வந்து எல்லாரும் ஈக்குவலாக வேலை செஞ்சோம். நான் கூட வேலை செஞ்சேன், நான் ஆர்டிஸ்ட், நான் கூட வேலை செஞ்சேன், ரெபிட் ப்ரொடியூசர் அப்படின்னு இல்லாமல் எல்லாரும் ஈக்குவலாக வேலை செஞ்சேன். ஒரு பொட்டி தூக்குறதா இருந்தால் கூட சரி 2 பேர் சேர்ந்து தூக்குவோம், நீ நான் மியூசிக் செஞ்சேன் ஸோ நீ பொட்டியை தூக்கி அங்கே வை அப்படின்னு சொல்கிறது. லிரிக்ஸ் வாய்ஸ் எல்லோரும் உட்காந்து டிசைன் பண்ணப்போ நான் எழுதுறேன்னா டிசைம்பர்கிட்ட கேட்பேன், டிசைன் வந்து நம்மளோட டிசைன் அவர்கிட்ட கேட்பேன், மச்சான் இது ஓகே நல்லா இருக்கா, ஆளுங்க ஏற்றுக்குவாங்களா, இல்லை மச்சான் இது ஒரு மாதிரியா இருக்குது இங்கே மாற்றலாமே அப்படின்னு அவன் சொல்லுவோம். ஸோ நீ டிசைர்னா நீ டிசைர் மேலே மட்டும்தான் செய்ய அப்படின்னு அந்த ஈகோ இல்லாமல் நிறையா கஷ்டம். இன்னொன்று ரபீட்டோட கல்யாணம் நடுவில், ஆல்பம் நடுவில் நிறையா தடங்கள், நிறையா இன்னல்கள் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அது ஒரு ப்ராடக்டாக வந்து நிற்கிது. ஹோப்ஃபுல்லி நீங்கள் ஒரிஜினல் சிடி வாங்கி சப்போர்ட் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்குறேன். தயவு செய்து ஒரிஜினல் சிடி வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். ஓகே, ராக்கபாய் எம்டிவி. ராக்கபாய் எம்டிவி வந்து ஒரு 2 வீக்ஸ் ப்ராஜெக்ட். வந்து பாட்டை ரிலீஸ் பண்ணி விட்டுருலாம், ஏன்னா ரொம்ப நாள் ஆகுது, ஆல்பம் கிட்ட நெருங்கி வருது, பாட்டை ரிலீஸ் பண்ணி விட்டுருலாம் அப்படின்னு பிளானில் இருக்கும்போது டப்புன்னு ரேபிட் வந்து சொன்னார், ஏன் பாட்டை ரிலீஸ் பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வீடியோவில் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீக்ஸ் முன்னுக்கு தான் வந்து பிளான் பண்ணோம். 2 வீக்ஸ் முன்னுக்கு பிளான் பண்ணி அதை ஒர்க் பண்ணி இன்றைக்கி ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் நல்லா ஹிட்ஸ் இருக்குது, நல்லா வரவேற்பு கிடச்சிருக்கு. ரொம்ப நன்றி உங்களுக்கு. அடுத்து இன்னொரு 2 வீடியோ கிளிப்ஸ் எடுத்து பிளான் பண்ணியிருக்கோம். தைப்பூசம் முடிஞ்ச கையோடையே கண்டிப்பாக இன்னொரு கிளிப் உங்களுக்கு சர்வ் பண்ணுவோம். பட் 2வது வாரத்துலேயும் 3வது வாரத்துலேயும் இல்லை, அதுக்கப்புறம் மேபி 1 மாதமோ இல்லை 1.5 மாதம் கழிச்சு இருக்கலாம். அதை தவிர்த்து நீங்கள் சிடி வாங்கினீங்கன்னா சிடி கவரை திறந்த கையில் உள்ள ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சர்ப்ரைஸு. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக அதை ஒரு வாட்டியாவது செய்வீங்க. கண்டிப்பாக என்னான்னு நீங்கள் பார்ப்பீங்க. அந்த சர்ப்ரைஸ்க்கு உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஓகேயா? ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதை தவிர்த்து ஃபர்ஸ்ட் 2000 பாயர்ஸ்க்கு வந்து வில் ஸ்டாண்ட் அ சான்ஸ் டு வின் 2 ஏசர் லேப்டாப்ஸ், அப்புறம் 2 பேர்த்துக்கு லங்காவி ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் எங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரிஜினல் சிடி வாங்கி எந்த அளவுக்கு உங்களை சப்போர்ட்டை சர்வ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்சதாக கண்டிப்பாக உங்களுக்கு சர்வ் பண்ணுவோம். பிகாஸ் நான் பர்சனலி பிலீவ் தட் ஐ எம் அ சர்வன்ட் டு மியூசிக், ஐ எம் அ சர்வன்ட் டு மை ஃபேன்ஸ் அண்ட் ஐ லவ் சர்விங் யூ. நான் ஆரம்பத்தில் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது இது வந்து என்கிட்ட ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் சொன்னார். அவர் அன்றைக்கி சொன்னது தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஒன் ஆஃப் த மோட்டிவேஷனாக இருந்துச்சு. என்னன்னா எல்லாரும் வந்து இப்போ திடலில் பந்து விளாட்றாங்களா அப்படின்னு சொன்னாங்க. திடலில் இறங்கி பந்து விளாண்டாதான் உங்களுக்கு பந்து விளாட முடியுமா முடியாதா, நல்லா விளாட்றீங்களா இல்லையா, இங்கேயே பந்து விளாட்லாமா இல்லை வேறு ஏதாவது கிரிக்கெட் விளாட போகலாமான்னு உங்களுக்கு தோணும். ஸோ நானும் இறங்கினேன் திடலுக்கு, பந்து விளாண்டேன், நல்லா இருந்துச்சு, என்னால் முடியும்னு தோணுச்சு. நிறைய பேர் சொன்னாங்க நல்லா விளாட்றடா, ஏன் நீ இதே செய்யக்கூடாது, இப்போ எதுக்கு கிரிக்கெட் விளாட போட அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் ஐ சூஸ் டு பி ஹியர். ஏன்னா நான் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். மொதல் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் உங்களோட ஸ்டடீஸ். ஓகே, நான் ஒரு டிகிரி ஹோல்டர், சைக்கியூனிட்டில் எல்லாமே டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாமே படிச்சிருக்கோம். மியூசிக் வந்து நம்மளோட பேஷன். ஓகேயா? பேஷனை வந்து எப்படி எங்கே கரெக்டான டைமில் ஆரம்பிக்கணுமோ அந்த டைமில் ஆரம்பிக்கணும். நான் ஒரு நியூ கம்மர், ஸ்டில் பழகிக்கிட்டு இருக்கேன், நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களை நான் டிஸ்கரேஜ் பண்ணவே கிடையாது. ஸ்டடீஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள்.
நம்ம பேரண்ட்ஸை ப்ரௌடாக இருக்குங்க. அது மட்டும் தான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். வந்து ஒரு சின்ன சாரி, ஒரு 300 மெசேஜ் கிட்ட நான் இன்னும் ஃபேஸ்புக்கில் ரிப்ளை பண்ணாமல் இருக்கேன். கூடிய சீக்கிரம் பண்ணிடுவேன், கண்டிப்பாக பண்ணுறேன், லேட் ஆகும். ஓகே, என்னன்னா இப்போதைக்கு எனக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் என்தீஷிதை பேச்சோ, அப்பார்ட் ஃப்ரம் ஹேட்டர்ஸ் அதோ, பட் எனக்கு நல்ல விஷயங்கள் என்னை சுற்றி நடந்துகிட்ருக்கு. என்னோடய ஃபேன்ஸ் டெய்லி வந்து இமெயில்ஸ், டெய்லி என்னோடய ஃபேன் பேஜில் வந்து எழுதுகிறாங்க, இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க என் கூட. இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது. எப்படின்னா, ஓகே இன்னும் நல்லா செய்யலாம், இன்னும் நல்லா செய்யலாம், இன்னும் இது கொடுக்கலாம், இது செய்யலாம். டெய்லி பிளான்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாமே நீங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால தான். பட் சம்டைம்ஸ் அஃப்கோர்ஸ் நான் லேட்டாக ரிப்ளை பண்ணுவோம், கொஞ்சம் பிஸியாக இருப்போம், அது இதுன்னு. அதை தவிர்த்து ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. எனக்கு உங்களெல்லாம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் a lot for supporting me. I really love you guys so much and you guys made me. சப்போர்ட்னு சொல்லும்போது நீங்கள் எனக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும், நான் மட்டும்தான் ஆல்பம் செய்கிறேன், அதான் ஜோக்கான ரேப்பு, அதான் ஜோக்கா பாடுவோம் அப்படின்னு சொல்ல கிடையாது. சப்போர்ட் பண்ணணும்னு யோசிச்சிட்டிங்கன்னா ஒரு ஹோல் இண்டஸ்ட்ரிக்கே சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேர் கஷ்டப்பட்டு வேறு வசதி இதெல்லாம் காமனாக சொல்கிற விஷயம்லாம், பட் அதுதான் உண்மை. கஷ்டப்பட்டு நிறைய பேர் ஆல்பம் செஞ்சு உங்களுக்கு சர்வ் பண்ண நினைக்கிறாங்க. பேசிக்கலி நம்மளோட சீனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நிறைய மியூசிக் வெளியாக இருக்குது, எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா, சப்போர்ட்னு சொல்லும் போது ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும், பைரசிக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, ஒரிஜினல் ப்ராடக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஆர்டிஸ்ட் சப்போர்ட் பண்ணுறேன் ஃபேனு, ஓகே ப்ரோ நீங்கள் டைஹார்ட் ஃபேன்னு சொல்லிட்டு பைரட் சிடி தான் வாங்குறேன். அதை முடிஞ்சால் விட்டுருங்க, எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்கிட்ட பர்சனலி சின்ஸ் 99 இப்போ லேட்லி வெளியான சக்ரா சோனிக் சிடி வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஏன்னா as a brothers, industry brothers, we are supporting each other. So இதே மாதிரி தான் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கணும். So I really hope that you guys will support by buying original CD. இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ வரைக்கும் பாய் ஒரிஜினல் ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, சப்போர்ட் ஒரு விஷயம் நீங்கள் அப்படி தான் எங்களுக்கு பண்ண முடியும். ஒரிஜினல் சிடி வாங்கினா தான் அந்த வர காசில் எடுத்து நாங்கள் பெரிய வீடு கட்டியோ இல்லை BMW வாங்கி ஒட்ட கிடையாது. அடுத்த ஆல்பம் செய்கிறதுக்கு, அடுத்த மியூசிக் உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு, வேறு ஏதாவது வீடியோ செய்கிறதுக்கோ, வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செய்கிறதுக்கு தான் அந்த காசை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க, தயவு செய்து ஒரிஜினல் வாங்குங்க. பட் ப்ளீஸ் ஸ்டாப் மலேசியன் மியூசிக் பைரசி. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், as fans I truly really appreciate you guys a lot. நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ மியூசிக் சர்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ மியூசிக் நான் சர்வ் பண்ணுவேன். இன்றைக்கி நான் இங்கே உட்காந்து உங்கள்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். என்னோடய உழைப்பை தவிர்த்து இன்னொரு காரணம் நீங்கள் தான். எவ்வளோ வேணாலும் நான் உழைப்பு போடலாம், பட் நீங்கள் ஆதரவு கொடுக்கலாம், நான் இங்கே உட்காந்து பேச மாட்டேன். ரொம்ப நன்றி. உங்களை எல்லாத்தையும் தைப்பூசம் பூத்தில் நான் பார்க்குறேன். கேஎல், இப்போ, பினாங், ஜேபி, சுங்காய்பட்டன் இந்த 5 இடத்துலையும் நம்ம ஒஃபிஷியலாக 7ஆம் தேதி லான்ச் பண்ணுறோம். மேபி நினைக்கிறேன் அந்த 6th நீங்கள் சிடி வாங்க ஆரம்பிச்சிடலாம். பட் வாங்கி ஒரு அரை மணி நேரத்துலேயே பைரட் ஏற்றிடாதீங்க, ஓகேயா? அவ்வளோதான் கேட்குறேன். தேங்க்ஸ் a lot. See you guys soon. ஓகே.